இளையராஜா என்ற மனிதர் தன் மேல் இருக்கின்ற அத்தனை அவமானங்களையும் துடைத்து போட்டுவிட்டு மீண்டும் ஒரு அவமானத்தின் சின்னமாக நிற்பதற்கு மீண்டும் மீண்டும் அவர் தயாராக இருக்கிறார் என்பது அவருடைய தன்மானமும் சுயமரியாதையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் இளையராஜா என்பவர் ஒரு அடையாளமாக அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டு இதை போல் யாராக இருந்தாலும் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் அந்த அர்த்த மண்டபம் என்கின்ற இடம் நிரூபிச்சிருக்கு. அதாவது அர்த்த மண்டபம் சொல்றதே இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை அது சரித்திரத்திற்கு இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இளையராஜா என்ன செஞ்சாரு, அது அவருக்கு அவமானமா இல்லையான்றதெல்லாம் ஒரு என்னைக்கு காசிக்கு போய் கங்கையில இருந்து வீணையை தூக்கிட்டு முத்துசாமி தீட்சிதை எழுந்தார் சொன்னாரோ அன்னைக்கே அவருடைய மாண்புகள் அடிபட்டு போய் அவர் ஒரு மரியாதையற்ற மனிதராக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இளையராஜா என்கின்ற இசை ஞானி, இளையராஜா என்கின்ற இசை கடவுள், இளையராஜா என்கின்ற ராகதேவன், இளையராஜா என்கின்ற இசையினுடைய மறுவடிவத்தை யார் கை வைத்தாலும் அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் அல்ல உலகமே கொந்தளிக்கும் என்பதுதான் இதில் இருக்கின்ற உண்மை. இளையராஜா என்பது ஒரு அடையாளம். இளையராஜா என்பது ஒரு அடையாளம் நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்ற அவமானத்தினுடைய மறு நீட்சியாக மீள்படிவமாக இளையராஜா நிறுத்தப்பட்டிருக்கார். கருவறைக்குள் சென்று எல்லோரும் வணங்க வேண்டும் என்கின்ற போராட்டம் உச்சகட்டத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே உள்ள போகல. என்ன பொய் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதுவுமே அவமானம் நடக்கல, நீங்க இதை மறந்துடுங்கன்னு சொல்றது நீங்க தொடச்சி போட்டு வெளியில வரலாம் இசைஞானி அவர்களே, ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோடி தமிழர்களுக்கு உண்டானது. என்ன நடந்ததுன்றது நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கிடைத்திருக்கின்ற காணொளி காட்சிகள் உங்களுடைய என்னவாக அவர்கள் நிறுத்தினார்கள், என்னவாக அவர்கள் நடத்தினார்கள் என்பதை இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் இங்க என்ன நடக்குது பார்க்கறதை விட இந்த 3% நினைத்தால் இவர்கள் யாரை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை எந்த காலத்திலும் செய்வார்கள் என்பதற்கு நின்று கொண்டிருக்கின்ற அவமானத்தினுடைய அடையாளமாக நம்ம இளையராஜா பார்க்கிறோம். அது அவருக்கு நடந்ததல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு நடந்தது. அங்கிருந்து ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேடையை போட்டு அந்த மேடையில அவர் ஏற்றி கரகோஷத்தோட அவர் உட்கார வச்சு திவ்ய பாசனங்களுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்துகின்ற இடத்துல அவர் உட்கார வைக்கப்பட்ட இடம் இது. இதேதான் காசியை கொண்டு போய் அவர் உட்கார வச்சாங்க.